Taste the Daily. அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சி விழுப்புரத்தை தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே மழுவங்கரணை கிராமத்திலும் கள்ளச்சாராயம் குடித்து 3 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் மதுராந்தகம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டில்லி பாபு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் டில்லி பாபு, விவரங்கள். நிச்சயமாக சையத், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த மழுவங்கரணை என்கிற பகுதியில் கள்ளச்சாராயம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் ஊழல் குடித்ததில் 3 பேருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது தொடர்பாக சித்தாமூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட மழுவங்கரணை பகுதியைச் சேர்ந்த தேவன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த பகுதியில் உள்ள தனது வீட்டில் தேவன் நாட்டு சாராயத்தை தயாரித்துள்ளதாகவும் அவரிடம் பணியாற்றிய 4 பேருக்கு இது வழங்கி குடித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக 3 பேர் இந்த கள்ளச்சாராயத்தை அருந்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில தற்போது சம்பவ இடத்தில் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் நடந்து கடந்த 2 வாரத்தில் மீண்டும் செங்கல்பட்டில் இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் கடந்த ஆண்டு மழுவங்கரணை அடுத்துள்ள பெருங்கரணை பகுதியில் கள்ளச்சாராயத்தால் இதுவரை 11 பேர் உயர்ந்த நிலையில் தற்போது மழுவங்கரணை அருகிலேயே உள்ள இந்த பகுதியில் கள்ளச்சாராய ஊழல் தயாரித்துள்ளது அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக இந்த விடியா திமுக ஆட்சியில் தொடர்ந்து கள்ளச்சாராயத்தால் பல உயிர்கள் பலி வாங்கிய நிலையில் மீண்டும் செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே தொடங்கி இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. சையத், இணைப்பில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி டில்லி பாபு.